மக்களே, ஒருத்தர் பண்ற தப்பால மொத்த சோஷியல் மீடியாவுக்குமே கெட்ட பேர் வருது. சோஷியல் மீடியாவில் நல்லதோ இருக்குது கெட்டதோ இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கும். நான் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், அதை பாருங்க. இந்த வீடியோ நீங்க இப்ப பாத்தீங்கல்ல, இந்த வீடியோல இருக்க பொண்ணு வந்து இந்த வீடியோவை இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருக்கு. எப்படின்னா, இந்த வீடியோல இருக்கார்ல, அவர் வந்து இந்த பொண்ணை பேட் டச் பண்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படியே இவர் வந்து இவளை பேட் டச் பண்ணா கூட இப்போ ஒரு பொண்ணா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்துல அடிச்சிருக்கணும், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். ஒரு நல்ல பொண்ணா இருந்தா இதுதான் பண்ணிருக்கணும். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குது, அவர் பேட் டச் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துருக்குது. ஒரு நல்ல ஒழுக்கமான பொண்ணா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அவர் பேட் டச் பண்ணி இருக்கும்போது கையை தட்டி விட்டுருக்கணும். இவன் என்ன பண்ணியிருக்கா, வீடியோ எடுத்துனே இருக்கா. அப்போலாம் தெரியலையா அது பேட் டச்ன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு போட்ட ஒரு வீடியோனால அந்த மனுஷனோட உயிரே போயிடுச்சு. அவர் தப்பு பண்ணியிருந்தா எதுக்கு அவர் சூசைட் பண்ண போறாரு நினைச்சு பாருங்க நீங்களே. அந்த பொண்ணு பண்ண ஒரு தப்பால அந்த மனுஷனோட குடும்பமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒரு பையன் பண்ணா தப்பு, ஒரு பொண்ணு பண்ணா அது தப்பு கிடையாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுவே ஒரு பையனா இருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? அது மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும். யார் மேல தப்புன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.